ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாம் இப்பொழுது விப்ர நாராயணா என்ற திருநாமம் கொண்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவரங்கநாதரை துயிலெழப் பாடிய திருப்பள்ளி எழுச்சியை காண இருக்கிறோம். மண்ணுமதில் திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து துண்ணு புகழ் தொண்டரடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணி அடிமை செய்து நாளும் தென்னரங்க மணவாளர் கண்பு மிக்க செப்பியனல் திருமாலை 45 பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி 10 பழவடியே நெக்கருள் செய் பரிந்து நீயே என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் பிரபந்த சாரம் இவருடைய திருப்பள்ளி எழுச்சியை விளக்குகிறது. உயர்ந்த சுவர்களை கொண்ட திருமண்டங்குடியில் மார்கழி மாத கேட்டை நாளில் உதித்து பெரிய புகழ்பெற்ற தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவரங்கத்தில் அழகான நந்தவனம் அமைத்து அதில் உள்ள தூய்மையான மலர்களை கொண்டு திருவரங்க மணவாளனுக்கு மலர் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். இந்திரலோகமாளும் பதவியும் வேண்டாம், எனக்கு இது போதும் என்று அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று பாடினார். திருப்பள்ளி எழுச்சிக்கு திருமலையாண்டான் அருளிச் செய்த தனியன். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்ஹனீயம் பிராபோதிகீம் யோகிருத சூக்திமாலாம் பக்திராங்கிரேணும் பகவந்த மீடே. எந்த ஒரு ஆழ்வார் அரசனைப் போல் பூஜிக்கத்தக்கவராய் ஸ்ரீரங்கநாதனையே பரமபுருஷ பரவாசுதேவனையே நினைத்து திருப்பள்ளி எழுச்சி எனும் பாமாலை பாடி எழுப்பி அடியார்களின் பாததுகள்களை தலையில் தரித்தாரோ அந்த தொண்டரடிப்பொடியாரை வணங்குகிறேன் என்று திருமலையாண்டான் பாடுகிறார். மண்டங்குடியன்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிருள் அகன்றது காலையம் பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர்த்திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைக்கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. சூரியனானவன் குணதிசை கிழக்கு திசையில் சிகரம் உதயகிரியின் உச்சியில் வந்து கூடினான். கனவிருள் அகன்றது காலையம் பொழுதாய், மிகுந்து இருந்த இருள் அகன்றது காலை பொழுதாய். என்றால் அழகிய அழகிய காலை பொழுதிலே மது விருந்தொழுகின மாமலர் எல்லாம், சிறந்த புஷ்பங்கள் எல்லாம் மலர்ச்சி பெற்று தேன் பெருக்குகின்றன. வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி, வானவர்களும் தேவர்களும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு திரண்டு வந்து எதிர் திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த. திருக்கண் பெருமாளுடைய திருக்கண் நோக்கும் தெற்கு திசையிலே நிறைந்து நின்றனர். இவரொடும் புகுந்த இவர்கள் கூட வந்த இவர்களுடைய வாகனமாகிய இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும். பெரிய ஆண் யானை திரள்களும், பிடி என்றால் பெண் யானை, பெண் யானை திரள்களும், முரசும் பேரி முதலான வாத்தியங்களும் அதிர்களில் எங்கும் அவை அதிர்ந்து சப்தம் எழுப்பும்போது எங்கும் அலையதிர்வுள்ள கடலின் இரைச்சல் போல ஒத்திருந்தது. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, ஆதலால் நீ திருப்பள்ளியை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்கிறார். கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரணவி கூர்ந்தது குணதிசை மாருதமிதுவோ எழுந்தன மலரனை பள்ளி கொள்ளன்னம் நீன்பணி நனைந்ததமிருஞ்சிறகுதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளையிருதர தன்விடத்தினு கிணங்கி அழுங்கிய வாணையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. கொழுங்கொடி முல்லையின் கொழுமலர் அணவி. கொழுங்கொடி நன்கு செழுமையான முல்லைக் கொடியினுடைய கொழுமலர் அணவி, அழகிய மலர்களை அணவி அலைந்து கொண்டு அதை ஊடுருவி கொண்டு
கூர்ந்தது குணதிசை மாருதம் இதுவோ. நன்கு வந்த குணதிசை மாருதம், கிழக்கு காற்று, கிழக்கு திசையில் இருந்து வருகின்ற கீழ்காற்று, மாருதம் காற்று இதுதானோ. எழுந்தன மலரணை பள்ளி கொள் அன்னம், பூம்பள்ளியில் பூக்களாலான அந்த மலர் அணையில் உறங்குகின்ற அன்னப் பறவைகள் ஈன்பனி நனைந்தத மிருஞ்சிறகுதறி, அந்த பறவைகள் சொரிகின்ற பனியாலே நனைந்த தங்களுடைய அழகிய இறக்கைகளை படபட என உதறிக்கொண்டு எழுந்தன. விழுங்கிய முதலையின் பிலம்புரை பேழ்வாய், தன்னுடைய காலை விழுங்கிய முதலையினுடைய அந்த வெளுத்த கோரைப்பற்கள் உடைய வாய் வெள்ளையிரு உறவ தன் விடத்தினு கணுங்கி, அந்த முதலையினுடைய பல்கள் அழுத்தினதினால் அந்த பல் விஷத்துக்காக மிகவும் நோவுப்பட்ட கஜேந்திரனுடைய அழுகிய வானையினரும் துயர்கெடுத்த, அழுங்கிய வானையின் அருந்துயர் கெடுத்த அந்த பெரிய துக்கப்பட்ட அந்த கஜேந்திரனுடைய துயரை நீக்கிய அரங்கனே பள்ளி எழுந்தருள்வாயாக, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்கிறார். இதில் இந்த பாட்டில் முல்லையின் வாசனையை முகந்து கொண்டு கீழ்காற்று வந்து தாமரை பூவில் கிடந்துறங்குகின்ற அன்னங்களை எழுப்பின என்ற காட்சி நமக்கு மிகவும் புல்லரிக்க வைக்கின்றது. மேலும் இந்த சம்சாரமாகிய பெருங்கடலிலே ஆழ விழுந்து, எப்படி யானையின் கால் முதலையால் பிடிபட்டதோ அதுபோல சம்சாரமாகிய பெருங்கடலிலே ஆழ விழுந்து இந்திரியங்களாகிய முதலைகள் ஐந்தின் வாயிலே விழுந்து அகப்பட்டோரை அரங்கத்தம்மா நீ ரட்சிப்பதற்காக எழுந்தருள்வாயே என்று வேண்டுவதாக பொருள் கொள்ளலாம். சுடரொளி பரந்தன சூழ்திசை எல்லாம், துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி, படரொளி பசுத்தனன் பனிமதீவனோ, பாயுருள் அகன்றது பைம்பொழிற் கமுகின், மடலிடை கீரிவண் பாளைகள் நார, வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ, அடலொளி திகழ்தரு திகிரியன் தடக்கை, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. சுடரொளி பரந்தன சூழ்திசை எல்லாம், பார்த்த இடத்தில் எல்லாம் சூரிய கிரணங்கள் பரவிவிட்டன. துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி, துண்ணிய நெருக்கமாக உள்ள நட்சத்திரங்கள் தன் ஒளி மங்கிவிட்டன. படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ, படர்ந்த ஒளியை உடைய குளிர்ச்சி பொருந்திய சந்திரன் ஒளிமழுங்கிவிட்டான். பாயுருள் அகன்றது பைம்பொழிற் கமுகின், பாய் போன்று பரந்த இருள் பசுமையான சோலையில் உள்ள பாக்கு மரங்களின் மடலிடை கீறி வண்பாளைகள் நார, மடலை கீறினதினாலே வண்பாளைகள் மனம் வீச, வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ, விடியலில் வரும் காற்றும் இதுதானோ, அடலொளி திகழ்தரு திகிரியன் தடக்கை, அடலொளி பெரிய பலம் தேஜஸ் மிக்க திகிரியன் தடக்கை, திகிரி என்பது திருவாழி, பெருமாள் தன் கையில் ஏந்தியுள்ள சுதர்சன சக்கரம். அழகிய பெரிய திருக்கையிலே சுதர்சன சக்கரத்தை ஏந்தியுள்ள அரங்கத்தம்மா நீ பள்ளி எழுந்திருப்பாயாக என்று பாடுகிறார். மேட்டிள மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழலோசையும் விடைமணி குரலும், ஈட்டிய விசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பின இலங்கையர் குலத்தை, வாட்டிய வரிசிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்து, அவபிரத மாட்டிய வடுதிரல் அயோத்தியம் அரசே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. மேட்டிள மேதிகள் தலைவிடும் ஆயர்கள், மேட்டிள மேதிகள் உயரமும் இளமையும் உடைய எருமைகளை தலைவிடும் ஆயர்கள் மேய்வதற்காக
கட்டவிழ்த்து விடுகின்ற இடையர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் புல்லாங்குழல் ஓசையும் விடை எருதுகள் கழுத்தில் கட்டியுள்ள மணிகளின் ஓசையும் இரிந்தன சுரும்பின இலங்கையர் குலத்தை. இரிந்தன என்றால் அந்த ஓசை திக்கெங்கும் பரவியது. சுரும்பின, சுரும்பு இனம் என்பது வண்டு இனம் ஆரவாரித்து கிளம்புவதுதான் சுரும்பு இனம் எனப்படும். இரிந்தன சுரும்பின இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலையானவர் ஏரே. இலங்கையர் குலத்தை, அரக்கர் குலத்தை வாட்டிய அழித்த வரிசிலை. வரிசிலை என்பது சாரங்கம். அரக்கர் குலத்தை அழித்த சாரங்கத்தை உடைய தேவாதி தேவனே. ஆனவர் ஏரே என்றால் தேவாதி தேவனே. மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய வடுதிரல். மாமுனியாகிய விசுவாமித்திரர் யாகத்தை பாதுகாத்து அதன் பின் அவபிரதமாடிய, யாகத்தின் முடிவில் நீராடுதல் அவபிரதமாடுதல் எனப்படும். அடுதிரல் விரோதிகளை அழிக்க வல்லவனே. அயோத்தியம் அரசே, அயோத்தியை ஆண்ட எங்கள் அரசே, பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடுகிறார். புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி. கலந்தது குணதிசை கனை கடல் அரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தொடையல் கொண்டடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய் கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி. புட்கள்னா பறவைகள். பூக்கள் நிறைந்த சோலையில் உள்ள பறவைகள் ஆனந்தமாக ஓசை எழுப்புகின்றன. போயிற்று கங்குல். கங்குல் என்றால் இரவு, புலரி என்றால் விடியற்காலை. போயிற்று கங்குல் புகுந்தது புலரி. இரவு கழிந்து காலை நேரம் வந்து விட்டது. கலந்தது குணதிசை கனை கடலரவம். குணதிசை என்றால் கீழ்திசை, கிழக்கு திசை. கனைக்கடல் கோஷம் செய்கின்ற கடல். கோஷம் செய்கின்ற கடலின் ஓசையானது கேட்கின்றது. களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த. களிவண்டு தேனை பருகிய வண்டு மிழற்றிய சப்திக்க கலம்பகம் புனைந்த. பலவகை பூக்களால் தொடுக்கப்பட்டது கலம்பகம். அந்த தொடுக்கப்பட்ட பூமாலைகளை அலங்கலந்தொடையல் கொண்டடியினை பணிவான். அந்த பூமாலைகளை கையில் ஏந்தி கொண்டு வந்து நின் அடியினை பணிவதற்காக தேவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அமரர்கள் புகுந்தனர் அதலிலால் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய் கோயில். இலங்கையர்கோன் என்றால் இலங்கை அரசன் விபீஷணன் வழிபாடு செய்த கோவில் திருவரங்கம். அங்கு கண் வளர்ந்து அருளுகின்ற எங்கள் சுவாமியே, எம்பெருமானே, பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடுகிறார். இரவியர் மணி நெடுந்தேரொடு மிவரோ இறையவர் 11 விடையரு மிவரோ மருவிய மயிலினன் அருமுகனிவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி புரவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம் அருவரை அணையனின் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இரவியர் மணிநெடும் தேரொடு மிவரோ. இரவி என்றால் சூரியன். இரவியர் என்று 12 ஆதித்யர்களை குறிப்பிட்டு மணி நெடும் உயரமான தேரோடு இவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இறையவர் 11 விடையரும் இவரோ. இறையவர் இவ்வுலகத்தை ஆளக்கூடிய 11 ருத்ரர்களும் வந்து காத்து கொண்டிருக்கின்றனர். மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ. ஆறுமுகனான சுப்பிரமணியன் தன் மயில் வாகனத்தில் வந்துள்ளான். மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி. மருதகணங்களும் அஷ்டவசுக்களும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு வந்து நெருங்கி நிற்க புரவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குதிரைகள் பூட்டிய ரதங்களும் ஆட்டமும் பாடலும்
குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம். குமரனுடைய தேவசேனைகள், தண்டம் என்பது அவனுடைய தேவசேனைகள் புகுந்து நெருங்கி இருக்கும் திரளானது அருவரை அணையனின் கோயில் முன் இவரோ. பெரிய மலை போன்ற திரளாக இவர்கள் அனைவரும் உன் கோயில் முன்னே நிற்கிறார்கள். ஆதலால் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடுகிறார். அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ. இந்திரனானையும் தானும் வந்திவனோ, எம்பெருமான் முன் கோயிலின் வாசல். சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க, இயக்கரு மயங்கினர் திருவடி தொழுவான். அந்தரம் வாரிடம் இல்லை அற்றிதுவோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ. அந்தரம் என்பது அண்டம், ஆகாசம். அதில் உள்ள தேவர்கள் கூட்டம் கூடியுள்ளது. அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ. ஒருவராலும் செய்து முடிக்க முடியாத தவத்தை உடைய சனகாதி முனிவர்கள் வந்துள்ளனர். இந்திரனானையும் தானும் வந்திவனோ. தேவேந்திரன் தன் வாகனமான ஐராவத யானையில் வந்துள்ளான். எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க. சர்வேஸ்வரனான உன் திருக்கோயில் வாசலில் கந்தர்வர்கள் நெருங்கி நிற்க. விச்சாதரர்கள் என்றால் எச்சர்கள். அவர்கள் நெருக்கம் பொறுக்க முடியாமல் மயங்க உன்னை நாட வேண்டுமென்று நிற்கிறார்கள். இயக்கரு மயங்கினர் திருவடி தொழுவான். அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ. இவர்கள் அனைவரும் ஆகாசத்தை நிறைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அரங்கத்தம்மா நீ பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடுகிறார். வம்பவிழ் வானவர் வாயுரை வழங்க, மாநிதி கபிலையொன் கண்ணாடி முதலா. எம்பெருமான் படிக்கமலம் காண்டற்கு, ஏற்பன வாயின கொண்டுனன் முனிவர். தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ, தோன்றின இரவியும் துலங்கொளி பரப்பி. அம்பர தலத்தினில் அகன்றதிருள் போய், அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. வம்பவிழ் வானவர் வாயுரை வழங்க. வம்பவிழ் வானவர் என்றால் திவ்ய சரீரங்களை உடைய யவனம் பொருந்திய தேவர்கள் என்று பொருள். வாயுரை என்பது அருகம்புல். அவர்கள் அதை வழங்க, மாநிதி கபிலையொன் கண்ணாடி முதலா. மாநிதி சங்கநிதி, பத்மநிதி இவை மற்றும் கபிலை காமதேனு ஒன் கண்ணாடி முதலா. கண்ணாடி முதலான ஒளி பொருந்திய பொருட்களை கையில் ஏந்திக் கொண்டு எம்பெருமான் படிக்கமலம் காண்டற்கு. தேவரீர் இவை எல்லாவற்றையும் கண்டருள வேண்டி ஏற்பன வாயின கொண்டு நன் முனிவர். இவையெல்லாம் தகுதியாய் உள்ளனவா என எல்லா மகரிஷிகளும் கண்டறிய தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ. மங்கள கீதங்கள் பாட தும்புரு நாரதர்கள் வந்தனர். தோன்றினன் இரவியும் துலங்கொளி பரப்பி. கதிரவனும் தன் ஒளியை பரப்பிக் கொண்டு தோன்ற, அம்பர தலத்தினின்று அகல்கின்ற இருள் போய் ஆகாயத்தினின்றும் இருள் அகன்று விட்டது. அரங்கத்தம்மா நீ துயிலெழுந்து எமக்கு அருள்வாயாக என்று பாடுகிறார். ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி, யாழ்குழல் முழவமோடிசை திசை கெழுமி. கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள், கந்தருவர் அவர்கள் கங்குளுமெல்லாம். மாதவர் வானவர் சாரண இயக்கர், சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான். ஆதலில் அவர்க்கு நாளோலக்கமருள, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி. ஏதம் இல் குற்றம் அற்ற, தன்னுமை சிறு பறை என்ற கருவி, எக்கம் ஒற்றை தந்தியையுடைய வாத்தியம், மத்தளி மத்தளம் இவை யாவும் முழங்க. யாழ்குழல் முழவமோ டிசை திசை கெழுமி. யாழ், குழல், வீணை முதலான வாத்தியங்கள் எங்கும் திசையெங்கும் இசை பரப்ப இசை பாடும். கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள்.
இந்த இசையில் அவர்கள் பாடல்கள் பாடி, கிண்ணறர்கள் என்றால் அவர்கள் ஆடலில் வல்லவர்கள், அவர்கள் நடனமாட, கெந்தர்வர் அவர் கங்குலும் எல்லாம், கந்தர்வர்கள் மிக அழகானவர்கள் இரவெல்லாம் வந்து நிற்க, மாதவர் வானவர் சாரணர் இயக்கர், சித்தர்களும் மயங்கினர் திருவடி தொழுவான், சிறந்த ரிஷிகளும் தேவர்களும் சாரணர்களும் யக்ஷர்களும் சித்தர்களும் உன் திருவடி வணங்குவதற்காக மயங்கியுள்ளனர். ஆதலில் அவர்க்கு நாள் ஓலக்கமருள. ஓலக்கம் என்பது கொலு வீற்றிருப்பது. ஒரு சபையில், ஒரு கோவிலில் கொலு வீற்றிருப்பதை திருவோலக்கம் என்று சொல்லுவோம். அதனால் அரங்கத்தம்மா, நீ கொலு வீற்றிருந்து எழுந்து எங்களுக்கு உன் தரிசனத்தை கொடுப்பாயாக என்று பாடுகிறார். கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ, கதிரவன் கனைக்கடல் முளைத்தன விவனோ, துடியுடையார் சுரிகுழல் பிழிந்துதறி, துகிலுடுத்தேரினர் சூழ்புனல் அரங்கா, தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டரடிப்பொடி என்னும், அடியனை அழியனென்றருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ. கடிமலர் வாசனை உடைய கமலங்கள், தாமரை மலர்கள் மலர்ந்துவிட்டன. கதிரவன் கனைக்கடல் முளைத்தன விவனோ. தாமரையை மலர செய்கின்ற கதிரவன் ஓசை எழுப்பும் அலையுள்ள கடலிலே உதித்து விட்டான். துடியிடையார் சரிகுழல் பிழிந்துதறி. துடி உடுக்கை, உடுக்கையை போன்ற நுண்ணிய இடையை உடைய மாதர் சுருண்ட முடியை பிழிந்து உதறி, துகுலெடுத்தேறினர் சூழ்புனல் அரங்கா, அவர்கள் தங்கள் ஆடைகளை உடுத்திக்கொண்டு குளித்துவிட்டு கரையேறிவிட்டார்கள். தொடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து, ஒழுங்காக தொடுக்கப்பட்ட திருத்துழாய் மாலையையும் பூக்குடலையும் தன் தோளிலே கொண்டு விளங்குகின்ற தோன்றிய தோள் தொண்டரடிப்பொடி என்னும், இவ்வாறு விளங்குகின்ற தொண்டரடிப்பொடி என்னும் அடியேனாகிய நான் அழிய என்றருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. நீ கிருபை பண்ணுவதற்குரிய பாத்திரம் நான் என்று உன் திருவள்ளம் அங்கீகரித்து தேவரீருடைய பக்தர்களுக்கு என்னை ஆளாக்க வேண்டும் என்று திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள வேண்டுகிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.